சந்தியா எப்படிடி ப்ராக்டிக்கல் எழுதுனா? ஈஸியாக இருந்துச்சா? ஈஸியாக தாண்டி இருந்துச்சு, ஆனால் நான் படிக்கலல்ல, அதனால நான் ஒழுங்காக எழுதலை. ஒழுங்காக படின்னு சொன்னேன்லடி. நம்ம ப்ராக்டிக்கல் பேப்பர் கண்டிப்பாக கரஸ்பாண்டன்ட்டு தான் இருக்கும். அவர் வேற ஒழுங்காக எழுகாட்டி கூப்பிட்டு வச்சு திட்டுவார். எனக்கு இந்த ரகு பிரச்சனையால் தாண்டி மைண்ட் அப்செட் ஆகிட்டு ஒழுங்காகவே எழுதவே தோணலடி எனக்கு. பக்கத்தில் உள்ளவ ஜாலியாக இருக்கலே, இவ எப்படி எழுதிருப்பா ப்ராக்டிக்கல் எக்ஸாமு? இல்லை பீனா, அவள் வந்ததுலேருந்தே பார்க்க அவள் படிக்க வந்த மாதிரியே இல்லை, பசங்களே தாண்டி பார்த்துட்டு அலையிறா. ஆளை அவளை பார்க்கணுன்னு நீ இப்படி சொல்கிறியோ? இவளுங்க நம்மகிட்ட பேசியே மண்டுக்காளுக, அவளுக்குள்ளேயே 2 பேரும் பேசிக்கிட்டுறாளுங்க. இவளுங்க நம்மகிட்ட பேசினா தானே நம்ம அமுல் பேப்பியை பற்றி இவள்கிட்ட விசாரிக்க முடியும். அது அந்த ஒயிட் கலர் சுடிதாரோட அப்பப்போ பார்த்து சிரிக்குது. அதுக்கு அந்த சைடு இருக்காளே ஒருத்தி, எப்போ பார்த்தாலும் என்னமோ அவ சக்காலத்தி மாதிரி என்ன நினச்சிக்கிடுவா போல இருக்கு. யாரு சந்தியா? நான் தான் சந்தியா. என்ன? கரஸ்பாண்டியர் ஆபீஸ் ரூம் கூப்பிட்டாங்க, போகணுமா? சார் எதுக்குடி ஒன்று கூப்பிடுறாரு? ஏ அபி, நான் ஒழுங்கா ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதல, அதுக்கு தான் கூப்பிடுவாருன்னு நினைக்கேன். வச்சு ஒன்று ஏதோ கோவப்பட்டாலும் படுவார். நீ கொஞ்சம் பார்த்தே பேசு சந்தியா. சரி அபி, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்னடி எங்க கிளாஸ் ரூம் பக்கம்? ஏ அபி, இன்னைக்கு பூமாரிக்கு பிறந்த நாள் இல்ல, அதான் பாத்தி தரலாம் கேண்டீனுக்கு போறோம். ஒன்னையும் சந்தியாவும் கூட்டி போலான்னு வந்திருக்கோம். அபி, சந்தியா வெங்க, நீ மட்டும் இருக்க? ஏ அவ கரஸ்பாண்ட் ரூமுக்கு போயிருக்காடி, வரது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கேன். பரவாயில்ல பூமாரி, நம்ம போய் பாட்டி கொண்டாடிக்கிட்டு இருப்போம், அவ பையன் வரட்டும். சரி வா அபி, நம்மளாவது போவோம். ஏ சோனி, இந்த பொண்ணையும் கூட்டிட்டு போவோமா? பாம்போல இருக்குடி. ஏ வேண்டாண்டி, அது மினிக்கு, நம்ம போலாம் வாங்க. அக்காலும் தங்கச்சும் ஒரு போல அந்த பொண்ணை திட்டுறீங்க, எதுக்குன்னு தான் எனக்கு தெரிய மாட்டுக்கு. அவளும் வரட்டும் அபி, அவளையும் கூப்பிடு போலாம். நீ தனியா தானே இருக்க ராதா, நாங்க கேண்டீன் போறோம், எங்க கூட வரியா? சரி அபி, நானும் ஒத்தியிலே தானே இருக்கேன், நானும் உங்க கூடயே வாரேன். சரி வாங்கப்பா, சீக்கிரம் போலாம், எனக்கு பப்ஸ் சாப்பிடணும் போல இருக்கு, சீக்கிரம் வாங்க. அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன? என் பேரு பவிமா. அக்கா, உங்க பேரும் நல்லா இருக்கு, உங்க பேர் மாதிரி நீங்களும் அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்மா. இந்த ரெட்டை குடிமிக்காரி என்னைக்காச்சும் என்ன அழகா இருக்குன்னு சொல்லியிருக்காளா? ஒரு நாளாச்சும் நீங்கள் அழகா இருக்கீங்க, உங்கள் பேர் அழகா இருக்குன்னு என்னைக்காச்சும் சொல்கிறாளா? இவளை பார்த்த உடனே பல்ல காமிச்சிக்கிட்டு அழகா இருக்கலாம். ஏன் நான் அழகா இல்லையாங்கோ? இத்தனை வருஷமா அந்த குடும்பத்திலேயே நான் இருக்கேன், என்னெல்லாம் எவ்வளோ உதாசனப்படுத்துகிறாளுங்க ஒவ்வொருத்தையும். ஆனால் இந்த பொண்ணை என்னமோ இவள் வீட்டுக்கு வந்த மருமக மாதிரி எல்லாரும் உபசரிக்காவ. நான் ஷாமுக்காக தான் இதெல்லாம் பொறுத்துட்டு போகிறேன், இல்லாட்டி இவங்களெல்லாம் என்ன செய்வேனே தெரியாது. ஆமாம்மா, இவ்வளோ நேரம் ஆகுது, நான் கூட உன் பேரை கேட்கலையே. பரவாயில்ல ஆண்டி, நீங்க தான் உங்க பொண்ணு மாதிரி என்ன கூப்பிட்டுட்டே இருந்தீங்களே, அதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிலா குட்டி நம்மளை தவிர வேற யார்கிட்டயும் போக மாட்டேலே அவ்வளவு சீக்கிரத்துல. யாழ்னி கிட்ட கூட போக மாட்டா, ஆனா பவி கிட்ட ஒரே நல்ல அட்டாச் ஆயிட்டாலே. ஆமாங்க, காலையில இருந்து நிலா என்கிட்ட கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, பவி கிட்டே தான் இருக்கா. பவி ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு நிலாவுக்கு. என்னைக்காச்சும் நம்ம வீட்டுக்கு வந்தால் நிலாவை வச்சுக்கன்னு கொஞ்சம் நேரமாச்சும் தந்திருக்காங்களா? என்ன கண்டோன்னு என்னமோ திருட வந்த மாதிரி தூக்கி கொண்டு ரூமுக்குள்ளே வச்சுக்கிறது. இப்போ யாழ்னிக்கிட்ட கூட வரமாட்டுக்கான்னு இந்த கலட்டு பைய சொல்கிறான். எம்மா பவி, குழந்தைய என்கிட்ட கொடுத்து நீயும் வந்து உட்காந்து சாப்பிடுமா? இல்லாண்டி, எனக்கு பசிக்கல, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேன். வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகலாமா, கொஞ்சோண்டு வந்து சாப்பிடுமா, சாப்பிட்டுட்டு போகலாம். அக்கா, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. ஆண்டி, அவளை ஏன் நம்ம கூட உட்காந்து சாப்பிட சொல்கிறீங்க? நம்ம எல்லாரும் சாப்பிட்ட உடனே அவள் சாப்பிடட்டும். யாழினி, இது என்ன பேச்சு? பவி ஏன் பிரிச்சு பேசுறா? பவி வந்து என் குழந்தைய பார்க்க வந்திருக்கா. என் குழந்தைய பார்க்க வந்தா அவன் அந்த வீட்டுல ஒருத்தி. அவளெல்லாம் இந்த மாதிரி பேசுற வேலையை வச்சுக்காத. இவளை சொன்னா இவனுக்கு ஏன் கோவம் வருது? இவளுக்காக நம்மளை திட்டுறான் சாம். போற பக்கம் பார்த்தா இந்த குடும்பமே இவளை தலையில தூக்கி வச்சு ஆடும் போல இருக்கு, நம்மள வெளியே தள்ளிடுவாங்க போல இருக்கு. இப்படியே போனா நம்ம எல்லாரும் நம்ம மேல கோவத்தை தான் காமிப்பாங்க. இதுக்கு வேற வழியே போய் தான் இவளை வெளியே தள்ளணும். இவ்விய வழிக்கே நான் போய் பார்க்கேன். சாரி சாம். பவி பா, நீ வந்து உட்காந்து சாப்பிடு. இல்லைங்க, பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. குழந்தைய என்கிட்ட கொடுமா, நீ இவங்க கூட உட்காந்து சாப்பிடு, நான் பரிமாறுறேன். சரி ஆண்டி, நான் போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரேன். கேன்வாஸா பண்ண போறா? போ. எப்படி இப்போ அசிங்கப்படுற பாரு. இப்போ உன்னை தட்டி விட்டு எல்லாரும் முன்னுக்கு நான் அசிங்கப்பட வைக்கிறேனான்னு பாரு. ஒரே நாள்லயே எல்லார் மனசுலையும் இடம் பிடிக்கா? இந்த வாரண்டி இந்த யாழினி இப்போ நீ யாருன்னு பார்க்க போறா பாரு. ஷாம், நானும் கிளம்புறேன். என்னமா போதுமா சாப்பாடு? கூட கொஞ்சம் சாப்பிட்டானே. இல்லாண்டி, எனக்கு போதும், எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டாண்டி. இத்தனை வருஷமா நான் ஷாமுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கேன். நீ வந்த அன்னைக்கே அவனை தட்டிட்டு போயிடலான்னு பாக்கியா? இதை நான் நடக்கவே விட மாட்டேன். மற்றவங்க வேணா உன்னை பார்த்து ஏமாறலாம், நான் ஏமாறவே மாட்டேன். இன்னும் 2 நாளில் இந்த வீட்டை விட்டு விரட்டாட்டி என் பேர் யாழினி கிடையாது. ஷாம், நம்ம
நம்மளை தொடுவான்னு நம்ம எவ்வளோ நாள் அவன் பின்னாடி அலைஞ்சிருக்கோம். ஒரு நாளாச்சும் டச் பண்ணியிருப்பானா? ஆனால் இவா எப்போ உழுவான்னு பார்த்துட்டு இருப்பான் போல இருக்கு. இவளை நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு தள்ளணும், ஆனால் அப்படியே வந்து தூக்கிட்டான். விழுந்திருந்தா இப்போ எல்லாரும் முன்னுக்கே அசிங்கப்பட்டிருப்பாள்ல. இன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டேன், ஆனால் என்னைக்கு இப்படி தப்பிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. என்னைக்காச்சும் என்கிட்ட மாட்டுவாள், அன்னைக்கு பெரிய ஆப்பு வைக்கும் உனக்கு. உனக்காக நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கடா இருக்கா? டேய் ஒரு 2 செகண்ட்ல வந்துருவேன்டா. இப்படிதான்டா நீ முதலையும் சொன்னா. நான் இங்க வெயிட் பண்ணி ஒரு காஃபி குடிச்சு ஒரு சம்சா சாப்பிட்டு திருப்பி ஒரு பஜ்ஜிக்கு ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. இப்பவும் அதே 2 செகண்ட்னு சொல்றா. எப்பண்டா வருவா? டேய் கார்த்திக், நீ உன் ஆளை பார்க்க வந்தியா இல்ல மூக்கு முட்டை கேண்டீன்ல சாப்பிட வந்தியாடா? டேய் மச்சான் சீக்கிரம் வாடா, என் ஆளை பார்க்கணும், நான் வெயிட்டிங்ல இருக்கேன். நீ வேற என்ன விருப்பத்திக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் வா. சரி பரவாயில்லடா, இப்போ மாச்சும் வந்துட்டியே. என்னடா உன் ஆளை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருந்த மாதிரி இருக்கு. அப்புறம் இருக்காதாடா, என் வருங்கால மனைவியை பார்க்காண்டாமா? நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் காமிடா, வந்து உட்காருடா ஃபர்ஸ்ட். என்னடா மச்சான் ஒரே சிரிப்பா இருந்த மாதிரி இருக்கு? இல்ல மச்சான், ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்குல்ல, அதுதான். மச்சான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சதே அதான்டா. என்னது என் சிரிப்பா? ஏய் இது உனக்கே ஓவரா இல்லையாடா? அப்போ என்கிட்ட என்னதான் உனக்கு பிடிக்கும்? இல்லடா, நானும் உன்னை பல தடவை வா பொண்ணு பார்க்கலாம்னு வந்து கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கேன். நீயும் பல பொண்ணுங்களை பார்த்துருக்கா, அதுங்க உன்னை வேண்டான்னு ரிஜெக்டும் பண்ணிடுது. இருந்தாலும் சலிக்காம வடையும் பத்தியும் தின்னுட்டு போயிடுவா பாரு, அதான்டா எனக்கு உனக்கு பிடிச்சதே. ஏன்டா இப்படி என்ன கலாய்க்கிற? என் நிலைமை உனக்கு தெரியும்லடா, தெரிஞ்சுமே என்ன இப்படி கலாய்க்கிற? என் ஆள் எங்கடா? காமிடா, நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? அலையாதடா, பிரேக் டைம் தான்டா. வருவாங்க ஆளு இன்னைக்கு பச்சை கலர்ல கிளி மாதிரி வருதுடா. உனக்கு எத்தால ஆளுதான் வருவாங்க பாரு. பச்சை கலரா? மச்சான் பச்சை வந்து என் ஃபேவரட் கலருடா. அப்போ நான் அன்னைக்கு அவ கரெக்டா பச்சை உடுத்துட்டு வந்திருக்கானா, இப்போ என் டேஸ்ட்டும் அவ டேஸ்ட்டும் ஒரு போல தான் இருக்கும் போல இருக்குடா. ஏய் மச்சான் ஆள் வருதுடா, டக்குன்னு திரும்பாத, மெதுவா பாருடா. அவ கேண்டீனுக்கு தான் வாரா. ஐயோ, கேண்டீனுக்கு காசு எடுக்காம நம்ம பாட்டு வந்துட்டோம். எதுவும் வாங்கி சாப்பிடணும்னா காசு இல்லையே. சரி வேகமா போய் காசு எடுத்துட்டு வந்துருவோம். மச்சான் அழகா இருக்காடா. எனக்கேத்தான பொண்ணை தான்டா நீ தேர்ந்தெடுத்துருக்க. நான் எவ்வளவு ஹோம்லி லுக் எதிர்பார்த்தனோ அதே மாதிரி இருக்காடா. இவ எனக்கு நல்ல மனைவியாவும் இருப்பா, என் அம்மாவுக்கு நல்ல மருமகளாவும் இருப்பாடா. நான் இதே மாதிரி பொண்ணு தான்டா எதிர்பார்த்து, நீ அதே மாதிரி பார்த்துருக்கா. தேங்க்யூ மச்சான். மச்சான் வலியுது தொட. அதான் நான் சொன்னேன்ல அப்பவுமே, அவ அழகா இருக்கா. நீ தான் நம்பவே இல்லை. இப்போ பார்த்தோன்னு வாயை தன்னால புழக்கிறாள்ல. அசிங்கமா இருக்கு மச்சான், வாயை மூடு. என்ன பார்க்க முடியல, அந்த பொண்ணு மட்டும் தான் நின்னுச்சு. இப்போ ஒரு கேங்க எனக்கு எடடா லேடிஸ் பட்டாளமே திரண்டு வந்த மாதிரி இருக்க கேண்டீனுக்குள்ள. டேய் மச்சான் அவளை கூப்பிட்டுட்டா நம்பர் கேட்போம். கார்த்திக் இப்போ அவளை கூப்பிட்டு நம்பர் கேட்டேன்னு வச்சுக்க, அவளை கேங்க வந்து நம்மளை தர்மடி கொடுத்துரும். என்னோட விட்டுருண்டா, உன்னை மாறி கொடுப்பாளுங்க. வாங்கிக்கிட்டு போறியா? நான் எப்படிடா அவளை கான்டாக்ட் பண்றது? எனக்கு அவ நம்பர் வேணும் இல்லடா. டேய் மச்சான், நான் உனக்கு ஜோடியை தாண்டா காமிக்க முடியும். நீ தாண்டா அதை கரெக்ட் பண்ணி இப்போ உஷார் பண்ணி உனக்கு கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு நீ தாண்டா அதை வளர்த்துக்கிடணும். என்கிட்டவே நம்பர் வாங்கிட்டு வான்னு சொல்றா, உனக்கு அசிங்கமா இல்லையா? டேய் நான் லேடிஸ்கிட்ட எல்லாம் பேச கூச்சப்படுவேன்லடா, நீ தாண்டா அதுக்கு சரியான ஆளு. டேய் நீ சொல்றத பார்த்தா தினம் நான் 10 பொண்ணுங்கள வரிசையா விட்டு பேசிக்கிட்டே இருந்த மாதிரி சொல்றா. வந்தேன்னு வச்சுக்க வாயை உடச்சு விடுவேன். அப்படி சொல்லல மச்சான், நீ தான் சந்தியா சிஸ்டரை காதலிச்சு உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு சொன்னேன்டா. நீ தப்பா நினைச்சுக்கிடாத. சொல்லுவாடா, இதை சொல்லுவா, இதுக்கு மேலேயும் சொல்லுவா. ஏன்னா உனக்கு நான் ஆள் கரெக்ட் பண்ணி தரேன்ல, நீ சொல்லதான் செய்வா. மச்சான் ஃப்ரெண்ட்ஸுக்காக இந்த ஹெல்ப் கூட பண்ண முடியாடா. சரி நம்பர் மட்டும் வாங்கித்தாடா. டேய் இப்பவுமே நம்பர் கேட்டா தப்பா நினைப்பாடா. இவன் இந்த பொண்ணு சந்தியாவுக்கு தெரிஞ்ச பொண்ணு தான்டா. சந்தியா மூலம் நம்பர் வாங்கி உனக்கு சென்ட் பண்றேன்டா. நீ இப்போ கிளம்பு. எல்லாரும் உங்களுக்குள்ளேயே பார்த்து திருட்டு முடிச்சிட்டு இருக்கீங்க. குமாரி நீ எங்களுக்கு பிறந்தநாள் பார்த்து வைக்கல, நாங்களே சேர்ந்து உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம், போய் எடுத்துட்டு வரேன் நில்லு.
நம்ம அமுல் பேபி இங்கே தான் உட்காந்துருக்காரா? நல்ல வேளை நம்மளை கேண்டீனுக்கு கூப்பிட்டாளுங்க, இல்லாட்டி இந்த காட்சியை மிஸ் பண்ணியிருப்பேனே. அமுல் பேபி எவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. கடவுளே, அமுல் பேபி என்னதான் பார்க்காரு, நம்ம திரும்பிடுவோம். டேய் கார்த்திக், நீ கிளம்பலையா? உன்னை அப்பவே கிளம்பிட்டேனல்ல. ஏய் மச்சான், இவங்க ஏதோ பிறந்த நாள் பார்ட்டி கொண்டாடுறாங்கடா, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போறேன்டா. அப்போ உன் ஆள் போத்துட்டு இந்த இடத்த விட்டு நீ போக மாட்டா, உன் ஆள் போனாதான் போவான்னு நினைக்கேன். ஆமா மச்சான், அதுவரை என் ஆளை சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ. என்ன எல்லாரும் இருக்காவ, சந்தியாவை மட்டும் காணும். சந்தியா வேற மூட் அப்செட்ல இருந்தா, எங்கேயாச்சும் பேர்ப்பாளா? அபிகிட்ட கேட்போம். அபி, இங்க ஒரு நிமிஷம் வா. ஏன் அபி அவர் உன்னை கூப்பிடுறாரு? இல்லடி, இப்போ என்னன்னு கேட்டு வரேன். இந்த பாரு அபி, கேக்குதுன்னு கேட்டுற போறாரு, கொடுக்க மாட்டேன் நானா. ஏ சோனி, உன் கிண்டலுக்கு அளவு இல்லாமல் இருக்கு. அவர் கேட்டுற போறாரு, நம்ம என்னன்னு கேட்டு வரேன். என்ன சார் கூப்பிட்டீங்க? என்ன அபி, நீங்களாம் அங்க இருக்கீங்க? சந்தியாவங்க? சார், சந்தியாவை கரஸ்பாண்ட் கூப்பிட்டாரு சார். சந்தியா கரஸ்பாண்டை பார்க்க போயிருக்கா. அவரு எதுக்கு இவளை கூப்பிட்டாரு? இவ தனியாவா போயிருக்கா? ஆமாம் சார். ஏன் என்னாச்சு மச்சான், எதுவும் பிரச்சனையா? கார்த்திக், எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன், நீயும் கிளம்பு. பிறகு உனக்கு கால் பண்றேன். சரி மச்சான், நானும் கிளம்புறேன், பிறகு கால் பண்ணு. அபி, சந்தியாவை இன்னும் காணும், அங்க என்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியல. இன்னும் வர்றதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். நீ இவங்களெல்லாம் ஏதாச்சும் சொல்லி வீட்டுக்கு போக சொல்லிடு. நான் சந்தியாவை நான் கொண்டு ஸ்டாப் பண்ணிடுறேன். சரி சார், நீங்கள் போங்க, நான் ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சோனி, இன்னைக்கு எனக்கு சந்தியாவுக்குலாம் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. நீங்கள் பார்ட்டி கொண்டாடிட்டு வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன். அப்போ எனக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும்ல, நானும் வரேன். இந்த பொண்ணை வேற எப்படி சமாளிக்கிறது? இது வேற நானும் வரேன்னு சொல்லுதே. இவளுங்களாச்சும் நம்பிடுவாளுங்க, இவட்ட இப்போ சொல்லவும் முடியாது. சரி, கூட்டிட்டு போய் ஏதாச்சும் சொல்லி இவளை கிளப்பி விட்ருவோம். சரி வாராதா, நம்ம கிளாஸுக்கு போவோம். பாய் சிஸ்டர், நானும் போயிட்டு வரேன். இவளை யார் இந்த நிக்க சொன்னது? என்னமோ நிக்க சொன்ன மாதிரி சலிக்கிறா. போக வேண்டியதானே. பாய் சிஸ்டர். சரி வா, நம்மளும் கிளம்புவோம். இந்த சந்தியாவை பத்தியா பூ மாதிரி இன்னைக்கும் கலத்தி விட்டுட்டேன். அவ வாரத்துக்கு 2 தடவை கலத்தி விட்டுறா நம்மள. அவ பாட்டு ஸ்பெஷல் கிளாஸ் வந்துக்கிட்டா. சரி வா போலாம். நம்ம ஆளு சோனி எப்போ ஒரு கேங்கோட வருவா. நல்ல வேலை தனியா தான் வந்திருக்கா. இதுவும் நல்ல சான்ஸ் தான். இதுவும் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். அவகிட்ட போய் பேசிட வேண்டியதுதான். ஏ லட்டு, யார் அது லட்டுன்னு கூப்பிடுறது? நம்மள கூப்பிடுறாங்களா இல்ல வேற யாராச்சும் கூப்பிடுறாங்களா? ஹாய் சோனி. ஆத்தாடி, ஹெல்மெட் மண்டையா இங்க நின்னுகிட்டு இருக்கா நம்ம தெருவுல. இவன் எந்த ஊர்க்காரன் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கான்? நம்ம வரது எப்படி இவனுக்கு தெரியும் இங்க நிக்கான்? சோனி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இவன் ஏன் நம்மகிட்ட பேசணும்னு சொல்றா? ஏன் இவன் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான்? நம்ம ஊர்ல யாராச்சும் பார்த்தா தப்பா நினைச்சிட மாட்டாங்களா? இவன் நம்ம பின்னாடியே வந்தா ஃபர்ஸ்ட் இவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சோனி, இந்த ட்ரெஸ்ல நீ சூப்பரா இருக்க. இதே டயலாக் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்க. இந்த வாய்ஸையும் எங்கேயே கேட்ட மாதிரி இருக்க. அப்ப இது யாரா இருக்கும் இவன்? இவன் யாருன்னு நம்ம பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இவன் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானே. அப்ப இவன் தெரிஞ்சவனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் கிட்ட நெருங்கி வராதவங்க யாரும் பார்த்தா தப்பா நினைப்பாங்க. நீங்க ஹெல்மெட்டை கலத்துங்க, உங்க முகத்தை காமிங்க எனக்கு. முகத்தெல்லாம் நீங்க இப்பெல்லாம் பார்க்கவே முடியாது. நீங்க எப்ப உங்க வாயில இருந்து ஐ லவ் யூன்னு சொல்றீங்களோ அப்பதான் என் முகத்தை நான் காட்டுவேன். அப்படி ஒண்ணு நான் ஐ லவ் யூ சொல்லி உங்க முகத்தை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது தேவையும் படாது எனக்கு. சோனி, உன் கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ பொய் சொல்றானே. நீ என் முகத்தை பார்க்க ரொம்ப ஆசைப்படுற, ஆனா உன் உதடுதான் அதை மறைக்குது. சோனி, உன் கண்ணிலேயே தெரியுது என் மேல இருக்க காதல். என்ன இவன் நம்ம நினைக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான்? உன் முகத்தெல்லாம் பார்க்க ஆசைப்படல. நீ கனவு கண்டுட்டே இரு, நான் கிளம்புறேன். சாரி சோனி, நானே பின்னாடி போறேன், நீங்க பயப்படாதங்க. லட்டு, நான் தந்த பொக்கைய வீட்டுல போய் கண்டிப்பா ஓபன் பண்ணி பாரு. அதுல உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் ஒண்ணு இருக்கு. போடா, அது அப்பவே தூக்கி போட்டுட்டேன். என்கிட்டலாம் அந்த பொக்கை இல்ல. ஏ செல்லம், அது உன் பேக்குக்குள்ளதான் இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். போய் ஓபன் பண்ணி பாரு. என்ன நம்ம பேக்குல இருக்குது இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் கூடயே இருந்த மாதிரி சொல்றான். அதெல்லாம் என்கிட்ட இல்ல, என்னால பார்க்கவும் முடியாது. ஏ செல்லக்குட்டி, நீ கண்டிப்பா பாப்பா. நீ என் ஞாபகம் உனக்கு வரும், நீ அதை ஓபன் பண்ணி பாப்பா. பாய் சோனி. ஏ லட்டு, நீ முன் ஷேப்லயும் சூப்பரா இருக்கா, பின் ஷேப்லயும் சூப்பரா இருக்கா. எந்த ஷேப்ல பார்த்தாலும் நீ சூப்பரா இருக்கிய லட்டு. நீ போடா ஹெல்மெட் மண்ட. என்ன சோனி, உதட்டுல சிரிப்பு கொஞ்சம் தெரியுது, என்ன பார்த்து தானே? நான் உன்னை பார்த்து சிரிக்கலையே. உன் கண் கோளாறா இருக்கும். போய் டாக்டரை பார்த்து கண்ணாடி போடு. சோனி, நான் ஆல்ரெடி கண்ணாடி போட்டிருக்கேன். சோனி, எவ்வளவு அழகா இருக்கா, சிரிச்சிட்டு போக முடியல என் ஆளு. சோனி, நாளைக்கு காலேஜ் வர முடியல, பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வா. நீ பிளாக் கலர்ல சூப்பரா இருப்பா. நீ சொன்னதுனாலே நான் அந்த கலர் ட்ரெஸ்
போட மாட்டேன், வேற ட்ரெஸ் தான் போட்டு வருவேன். நீ எனக்காக கண்டிப்பா பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வருவ துணி, அது எனக்கு நல்லா தெரியும். எம்மா எம்மா எங்க இருக்கா? ஏண்டி வந்ததும் வராதம்மா கத்திக்கிட்டு உள்ள வர? அம்மா கிச்சன்ல தான் இருக்கேன், டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டம்ளர் டீ வேணுமா? கொண்டுட்டு வா, நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். பிள்ளைய பாரு, வந்த உடனே அந்த பேக்க ஒரு ஓரமா வைக்கலா. எத்தனை தடவை தான் இவள்கிட்ட தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், வந்த உடனே பேக்க பத்திரமா கொண்டு ஒரு டேபிள் மேல வைங்க வைங்கன்னு. அந்த ஆளை வீசிட்டு போயிருந்தாளுங்க. எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியதா இருக்கு, எடுத்து எடுத்து வைக்க வேண்டியதா இருக்கு. என்ன சோனி பேக்கு மட்டும் இருக்கு, சந்தியா பேக்க காணோம். சந்தியா பே வரலையா? ஏ சோனி, என்னம்மா கட்டிட்டு கிடக்க? நான் துணி மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன ஏ கழுத அக்காவங்க, நீ மட்டும் வந்திருக்கா? அம்மா அவளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் அம்மா, அவ வரல. நானும் பூமாரி என்னமா வந்தோம். அந்த சந்தியா வேற பாவம், எப்போ பார்த்தாலும் ஸ்பெஷல் கிளாஸ்னு பிடிச்சி வச்சுக்கிட்டானுங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்தால் கொஞ்சம் டீ காஃபி குடிச்சு கொஞ்சம் வயிறு நிறைப்பா. பாவம் வயிறு பசியோட கிடக்கும் பிள்ளை. எம்மா எனக்கு டீ கொண்டு வந்திருக்கியா? நீ பாத்ரூம்ல இருந்தே கத்து டீ டீ. ஃபர்ஸ்ட் துணியை மாத்திட்டு வா, நான் கொண்டுட்டு வரேன். வந்த உடனே எல்லாரும் இதுல தானே உட்காருவாங்க. பேக்கை கொண்டு சோபாவில் வச்சிருவா. எத்தனை தடவை தான் அந்த நாய்கிட்ட சொல்றதுன்னே தெரியல. பேக் அங்கே வைக்காதுன்னு திருப்பி திருப்பி அதிலேயே தான் வைக்க. அந்த உடனே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், டிஃபன் பாக்ஸை தூக்கி சிங்கில் போடுங்க, நான் கழுவிடுவேன், காலையில் சாப்பாடு அடைக்க நல்லா இருக்கும். நீ எப்போ மாற்றி செய்கிறாளுங்களா? அந்த டிஃபன் பாக்ஸ் நாளைக்கு காலையில் வர நாதி பேக்குக்குள்ளேயே தான் இருக்கும். டிஃபன் பாக்ஸை எடுத்து வச்சுட்டு வெளியே போடுவோம். என்ன நம்ம சோனி பேக்குக்குள்ள பூ இருக்கு, பொக்க மாதிரி வேற இருக்கு. பிள்ளை ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ல கலந்துருப்பா போல இருக்க, பரிசு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு பொக்க. பிள்ளை ஆசையா சொல்ல வந்தவ பாத்ரூமுக்குள்ள போயிட்டாலே, வரட்டும் கேப்போம் அவட்ட. என்ன போட்டியில கலந்துருப்பா? நம்மகிட்ட சொல்லவே இல்லை எதுலயும் கலந்துருக்கேன்னு. பெரிய பொக்கையா கொடுத்துருவாங்க, அப்ப பெரிய போட்டியில தான் கலந்துருப்பா போல இருக்கு பிள்ளை. எம்மா சோனி, ஒரு துணியை ஒழுங்கா உடுக்க விடுறாளா? கத்திக்கிட்டே இருக்க அந்த வாரமா. என்னம்மா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா, காப்பி கொண்டு வந்துட்டியா? எம்மா சோனி, நீ எந்த போட்டியிலம்மா ஜெயிச்சா? இவ்வளவு பெரிய பொக்கை வாங்கியிருக்கா, அம்மாட்ட காமிக்கவே இல்லை, பேக்குக்குள்ள வச்சிருக்கா. ஐயோ அம்மா நம்ம போட்டியில ஜெயிச்ச பொக்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காவல. இது மட்டும் அந்த ஹெல்மெட் தந்த பொக்கன்னு தெரிஞ்சா விளக்குமாரால விரட்டி விரட்டி அடிப்பா. எப்படி அம்மாட்ட சொல்லி சமாளிக்கிறது? ஆமா நான் பெரிய போட்டியில ஜெயிச்சேன், அதனால பெரிய பொக்கை தந்துட்டாங்க. யாருமா யாரு மினிஸ்டர் யாரோ வந்து உனக்கு தந்தாங்களா இத? ஐயோ அம்மா அவன் ஹெல்மெட்டுமா தந்த பொக்கன்னு எப்படிமா உங்ககிட்ட சொல்றது? ஆமா பெரிய மினிஸ்டர் தான் தந்தாருமா, அதான் பத்திரமா பேக்குக்குள்ள வச்சிருக்கேன். கொண்டாங்கம்மா இதை பத்திரமா நான் வச்சுக்கிட்டேன். அப்பா வந்து காமிப்போம், அப்பாவும் சந்தோஷப்படுவாவில்ல. அம்மா அப்பா பூவை பார்த்தாம சந்தோஷப்பட போறவ. நான் போட்டியில ஜெயிச்சு பெரிய கப்பே வாங்கிட்டு வரேன், அப்பவும் காமிப்போம், அப்பா சந்தோஷப்படுறது. இப்ப பூவை குடுமா. ஏன் தான் வந்ததுல இருந்தே குடுன்னு கத்திட்டு கிடைக்க. உன் பூவை பிடி, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். பூவை பிடுங்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு ஆர்வமா இருக்கிய, கீழே கிடக்குற உன் பேக்கை தூக்குறியா? நான் இப்ப டீ எடுத்துட்டு வரதுக்குள்ள பேக் இங்க இருக்க கூடாது, போய் கபோர்டுல எடுத்து வைக்கணும் நீ. சரி கத்தாத, கொண்டா. என்ன பிள்ளைகளோ தெரியல, ஒரு பொறுப்பே இல்லை. ஏன்னா தானே அழைகிறாளுங்க, இவளுக்கு எப்பந்தான் பொறுப்பு வரமோ தெரியல. சாரிம்மா, நான் போட்டியில ஜெயிச்ச பொக்க நீ ரொம்ப சந்தோஷமா போறீங்கம்மா. நான் இது இல்லை, இது எனக்கு ஹெல்மெட் தந்த பொக்க நீ உங்கள்கிட்ட சொல்ல முடியாதுல்லம்மா. சாரிம்மா, என்ன மன்னிச்சுக்கிடுங்க. எல்லாம் நான் பண்ண தப்பு தான். வந்த உடனே பெட்ரூம்ல இந்த பேக்கை கொண்டு போய் வச்சிருந்தா அம்மா பாத்துருப்பாளா? எல்லாம் நான் பண்ற வேலை தான் எல்லாம். பூக்கும் தருணம் சந்தியா வரதுக்கு நான் ஓபன் பண்ணி அதை பாத்துற வேண்டியதான். அவங்கிட்ட சீன் போட்டுக்கிட்டு அதை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க நமக்கு ஆர்வமா இருக்க. சரி ஓபன் பண்ணி தான் பாப்போம்னா அதுக்குள்ள என்ன வச்சிருக்கானே. அழகா இருக்கு, எவ்வளவு அழகா டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஹெல்மெட்ல. செய்கிறாய் உயிரின் உள்ளே
காற்றின் வெளி